ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள கலவை நகரின் பெயர் பின் இருக்கும் சுவாரஸ்ய காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள கலவை ஒரு காலத்துல வட ஆற்காடு மாவட்டத்தின் ஒரு பகுதியா இருந்து வந்தது. விவசாயத்தை பிரதானமான தொழிலா கொண்ட இப்பகுதி வரலாறு, ஆன்மீகம், சோழர் கால சிறப்புகள் ஆகியவற்றால தனித்துவம் பெற்றிருக்கு. இங்கு கலவை அங்காளம்மன் கோவில் மற்றும் காஞ்சி சங்கர மடம் மிகவும் பிரபலமானது. சோழ பேரரசரின் காலகட்டத்துல உலகளந்த சதுர்வேதி சோழமங்கலம் அப்படின்னு இந்த பகுதி அழைக்கப்பட்டுச்சு. சோழர்களின் ஆட்சி முடிந்த பின் விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயர் இக்கோவிலை கைப்பற்றினாரு. அடுத்தே அவருடைய மகள் பெயரான பரிமளம் அப்படின்ற அடிப்படையில இந்த ஊருக்கு பரிமளபுரம் அப்படின்ற புதிய பெயர் பெற்றது. காலப்போக்குல இந்த பெயர் வழக்கத்திலிருந்து மறைந்தது அப்படின்னு வரலாற்று ஆவணங்கள் குறிக்குது. ஆற்காடு நவாப் காலத்துல கோவில் கோட்டையா பயன்படுத்தப்பட்டுச்சு. நவாபுகளின் படையெடுப்பு சமயத்துல மக்கள் சிலைகளை மணல் மேடு அமைத்து பாதுகாத்தனர்னு சொல்லப்படுது. ஆட்சி முடிந்த பின் கோவில் புதுப்பிக்கப்பட்டு கோட்டை கோவில் அப்படின்ற பெயர் மட்டும் மக்களிடையே நிலைத்தது. இந்த கோவில்ல தான் காஞ்சி மகா பெரியவா ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் பட்டம் சூடு விழா நடந்ததும் இக்கோவில்ல தினமும் பூஜித்து வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வூரினுடைய சிறப்பை உணர்ந்த மகான்களும் ஞானிகளும் இவ்வூரில் கால் வைத்தாலே போதும் நம்மளுடைய பாவங்கள்லாம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முறையாவது இங்கு கால்வை அப்படின்னு சொல்லியே நாளடைவுல இவ்வூரின் பெயர் கலவை அப்படின்னு மாறுச்சுன்னு சொல்லப்படுது. இப்படி வாய்மொழியில வந்த பெயரே இந்த பெயர்னு கூறப்படுது.